என்னடா தம்பி செவத்துல சாணி தட்டியா? ஆமா, அப்பா ஆள வந்தார் பேரை காப்பாத்த வேணாமா? அதான். ஏய், சித்தப்பா பேரு ஆள வந்தார் இல்லடா, வீரபாண்டி. ஆள வந்தார் தான். இல்லடா, வீரபாண்டி. ஆள வந்தார் தானா? வீரபாண்டிங்க. ஆள வந்தார் தான். வீரபாண்டி. ஆள வந்தார் தான். ஆள வந்தார் தான். வீரபாண்டி. ஆள வந்தார் தான். வீரபாண்டி. கண்டுபிடிட்டு இருக்கீங்க? அப்பா, உன் பேர் ஆள வந்தார் தானே? ஏன் சித்தப்பா, உன் பேரு வீரபாண்டி தானே? இல்லடா. ஏன்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு எங்க அப்பா வச்ச பேர் ஆள வந்தாரு, அம்மா வச்ச பேர் வீரபாண்டி. இப்படி ரெண்டு பேரை சொன்னா உனக்கு ரெண்டு அப்பாவான்னு ஊர்ல இருக்கவங்கள கிண்டல் பண்றான்ல. அப்பா ரெண்டு பேருன்னு சொல்ல வேண்டியது தானே? அப்பா ஒண்ணு பேரு ரெண்டுன்னு சொல்ல வேண்டியது தானே? ஆமா, சொல்லிக்கலாம்ல. ஏன்டா சொல்லல? அவனுக்கு தான் அறிவே இல்லையே. நீ தான் அவனை பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பலையே. படிக்கலன்னா என்னப்பா? அப்பா, எனக்கும் அண்ணனுக்கும் ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க. ஒரு பொண்ணா? அடே, குடும்பத்துக்குள்ள குழப்பம் வந்துரும். நான் பிறக்கும் போதே கடவனா பிறந்துட்டேன், அதுக்காக அண்ணன் இல்லேன்னு ஆயிடுமா? உனக்கு என்னடா அவசரம்? எனக்கே இன்னும் கல்யாணம் ஆகல. கூட பிறக்காட்டி நீ அண்ணன் தானே, நீ கேக்குறது நியாயம் தான். கல்யாணம் பண்ண வைக்கிறேன். நான் எதிர்பார்க்கிற சீரும் படமும் வரணும். மின்னல் குடி, உனக்கு தான் எந்த புருஷன் பஞ்சாதி சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்காத, அப்புறம் எதுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற? இவன் சந்தோஷமா இருக்குவா கல்யாணம் பண்ண வைக்கிறேன், எனக்கு பணம் வேணுமே. உன் குணத்தை பத்தி சுத்து வட்டாரத்துல இருக்க அத்தனை கிராமத்துக்கும் தெரியும். எவன் உன் பையனுக்கு பொண்ணு கொடுப்பான்? அதுக்கு தாயா பட்டணத்துல போய் பொண்ணு கொண்டாட போறேன். பட்டணத்துக்கே போய் நேரடிக்க போறியா? அது சரி. ஐயா, எனக்கு பொண்டாட்டி பட்டணத்துக்கு வர போறான். இப்பவே இந்த விஷயத்தை படிக்காத பட்டிக்காட்டு மல்லி சட்டை சொல்லிட்டு வந்துடுறேன். ரொம்ப நேரம் தண்ணியில குளிக்காத கண்ணு, மீன் கடிச்சிட போகுது. போங்கடா. நீ போங்கிறது எங்களை வா வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. டேய், அவன் மாமா மதி வரான், பாத்து போடா, உடம்பு பத்திரம். டேய், வந்தா என்ன, மோதி பாத்துடுவோம்டா. நம்ம கூஸ்டில 2 ஆள் குறையுதான், ஆளை சேர்த்துக்குவோம், மோதி பாப்போம். பாய். இந்த மல்லீஸ்வரி, இந்த பொறிக்கு பசங்க என்ன சொல்லிட்டு போறானுங்க? கிண்டல் பண்றாங்க. என் கழுத்துல தாலி இருந்தா இப்படி எல்லாம் பேசுவானுங்களா? உடனடியா உங்க அப்பாட்ட சொல்லி உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அப்ப நீங்க யாரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? பட்டணத்து பொண்ணு. மல்லீஸ்வரி, என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டா கூட சந்தோஷமா இருக்க முடியாது. எங்க ஆத்தா குணம் உனக்கு தெரியும்ல, அவளுக்கு பணம் ஒரு கண்ணுன்னா புருஷன் கொண்டாடி சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற குணம் இன்னொரு கண்ணு. ஆத்தாளுக்கு மருமகளா வந்தா நீ தான் கண் கலங்கணும். அதனால உங்க அப்பா சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க, ஆத்தா சொல்ற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன, வீட்டு வரைக்கும் துணைக்கு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேணும். சரி, நான் வரேன். ஐயா, போடாங்க தலையா. நீ பேசாதயா. தங்கச்சி, ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டேன், உண்மையா? உன் மகனுக்கு வேற இடத்துல பொண்ணு பாக்குறியாமே, என் மகன் இருக்கிறது உனக்கு மறந்து போச்சா? எனக்கு உறவெல்லாம் பெருசு இல்ல, பணம் தான் பெருசு. ரொக்கமா 10,000, 15 பவுன் நகை இருந்தா பேசு, இல்லைன்னா போ. கூட பிறந்தவனை விட பணம் தான் உனக்கு பெருசா போச்சா? யோ, சங்கிலிய விடியா, பெரிய சங்கிலி முருக மாதிரி நின்னு பேசிக்கிட்டு இருக்க. இந்த ஆறுமுகத்தை பத்தி தெரியுமில்ல? என் பேச்சை மீறி ஊருக்குள்ள உன் மகனுக்கு எவனாவது பொண்ணு கொடுத்தா அவன் தலைய சீவிடுவேன். சீவி முதல்ல சீப்படுத்து உன் தலையே சீவியா. சீவுறது இல்லையா, அள்ளி முடியறது. கொண்டாட்டி பின்னாடி நிக்கிற உனக்கெல்லாம் ஒரு பேச்சு. அருவாவை தீட்டி வைக்கிறேன். மின்னல் குடி, வந்து போறவன்லாம் என்ன கேவலமா நினைக்கிறான். நாளையில இருந்து முன்னால வந்து நிக்கட்டுமா? பின்னாலேயே போதும். அதோ மாமா ஏன் கோவமா போறாரு? இதான் வஞ்சியா? இல்லடா, அவர் பொண்ணு நீ கல்யாணம் கிடைக்கலையா, அதான் கோவமா போறாரு. ஆஹா, அதோ நான் பட்டணத்துக்கு போயிட்டு வரேன். எதுக்குடா? அங்க என் சின்ன மதிவான இருக்கான்ல, வர சொல்லி கடுதாசி போட்டிருக்கான். டேய், பட்டணத்துக்கு போகாதரா. ஏன்பா? வாங்க வைக்கலையா? வாங்க. யோ, என்னய்யா ஊஞ்சல்ல நானே உட்கார்ந்தது இல்ல, நீ உட்கார்ந்துட்ட. பின்ன ஊஞ்சல் மேல நிக்கவா முடியும்? வக்கீல் தார உட்கார்ந்தா என்ன, பேசாம இருக்கல. யோ, உங்க புருஷன் உங்க எதிரில பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டாரா? அவர் கிடைக்காரு. நம்ம கேஸ் விஷயம் என்னாச்சு? இன்னைக்கு நான் மெட்ராஸ் போறேன். எப்படியும் உங்க நிலம் உங்க கைக்கு வந்துடும், கவலைப்படாது. வக்கீல், அது எங்க நிலம் இல்ல, பாவம் ஒரு ஏழை விவசாய நிலம். இவ அவங்கிட்ட வட்டி மேல வட்டி போட்டு அவன் நிலத்தை அவங்கிட்ட இருந்து புடுங்கிக்கிற பாக்குறா. இந்த ஆளு பக்கத்துல இருந்தான், சுப்ரீம் கோர்ட்ல கூட நம்ம கேஸ் ஜெயிக்காது. ஆமா, ஏற்கனவே ஒரு சைக்கிள் கேஸ், அதுலயே ஜெயிக்க முடியல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். பையனுக்கு ஏதோ கல்யாண ஏற்பாடு நடக்கிறா போல இருக்கு. உங்க வீட்டுல ஏதாச்சும் பொண்ணு இருக்கா?
இருந்துச்சே 20 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு 20,000 ரூபாய் சீதனம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சேன் 23 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு 23,000 ரூபாய் சீதனம் கொடுத்து அனுப்பி வச்சேன் 25 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு 25,000 ரூபாய் சீதனம் கொடுத்து தள்ளி விட்டுட்டேன் 50 வயசுல ஒரு பொண்ணு இருக்குமா? அதே வயசுல தான் நானும் உன்னை தேடிக்கிட்டு இவன் வல்லவனுக்கு வல்லவன் போல் இருக்கு. பையன் சிரிக்கிறான் பையனுக்கு பிடிச்சு போச்சு சிரிக்கிறான். சும்மா இருங்க. வைக்கலையா, நீங்க பட்டணத்துக்கு போறீங்கல்ல, அங்கேயே ஒரு நல்ல பொண்ணை பாத்துருங்க. நல்ல பொண்ணுங்க நிறைய இருக்குதுங்க. ஆனா படிச்ச பையனா கேட்பாங்களே. போய் சொல்ல வேண்டியதானே. பையனுடைய பேர் என்ன? மதியாளைய ஊரு உள்ளகாடு. அப்பன் பேரு ஆழவன் தான். ஆக MA மதியழகன். அத அப்படியே திருப்பி போட்டா என்ன வரும்? பையனுடைய முதுகு வரும். எனக்கு கோவம் வரும். MA மதியழகனை புரட்டி போட்டா மதியழகன் MA. பையன் MA பட்டதாரின்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். முடிச்சிருங்க வைக்கலையா, முடிச்சிருங்க. முடிக்கிறேன். கண்ணா, நான் திரும்பி வரதுக்குள்ள கையெழுத்து போட கத்துக்க. கட்ட வரல மறந்துரு. அதோ பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல? டேய், 1000 பொய்ய சொல்லியாவது இந்த கல்யாணத்தை நடத்தியே தீருவேன். வர்றவன் என்ன கேவலமா பேச மாட்டாளா? நான் பட்டணத்துக்கு போய் அது எப்படி இருக்குன்னா தெரிஞ்சுட்டு வர வேண்டாமா? சரி சரி, போய் தொலை. வரேன்ப்பா. அப்பா, இப்பயாவது என்ன பட்டணம் போக விட்டீங்களே. மதி, எப்படா ஊர்ல இருந்து வந்த? உன் கடைசி வந்துச்சுல்ல, பாத்துனே வந்துட்டேன்ல. ஆமா, உங்க அம்மா எப்படி அவளை தனியா விட்டாங்க? எனக்கு பட்டணத்துல பொண்ணு பாத்துருக்காங்கல்ல, அதான் பட்டணத்தை சுத்தி பார்க்கலாம். பாவி, நீ பட்டணத்து பொண்ணை கட்டிக்கிட்டாதான் உனக்கு கொஞ்சமாவது நாகரிகம் வரும். பட்டணத்துல எந்த இடத்த எனக்கு சுத்தி காட்ட போற? உனக்கு A to Z வரைக்கும் சுத்தி காட்டுறேன். ஆமா, ஏட்டு ஜட்னா அண்ணா சமாதியில இருந்து வண்டலூர் ஜூ வரைக்கும்னு அர்த்தம். ஆமா, இது ஏன் என்ன கவுத்து கவுத்து போடுது? பட்டணத்துல கவுக்குற வேலை அதிகம், அதனாலதான் அதுவும் கவுக்குது. எதுக்கும் ஜாகிரதையா இரு. பட்டணத்துல முத எந்த இடத்த காட்ட போற? பட்டணத்துல சொர்க்க வாசல்னா என்ன தெரியுமா? தெரியல. டிஸ்கோ டான்ஸ் நடக்கிற இடம். பெட்டி தூக்கி வெளியே போடுறேன். உன்னை ஊருக்கு அனுப்பதான். ஏன்? ட்ரிப்ளிகேன்ல ஒரு ரூம் எடுத்து கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன். என் கௌரவத்தை குழி தோண்டி போச்சுட்டிய. நான் என்ன பண்ணேன்? ஜாம்பஜார் ரவுடிய போய் அடிச்சுட்டேடா. நான் இந்த ஊர்ல வாழணுமா வேணாமா? முதல்ல ஊரை விட்டு போ. உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போடா. அப்படியா? ஐ, நான் இப்படியே ஊருக்கு போனா எப்படி இருக்கும்? டான்ஸ் ஆடுற? நெல்லு தூத்துறேன். எந்த வேலை பார்க்க வரையோ இல்லையோ, இந்த வேலையை பார்க்க விடுறேன். ஒழுங்க வேலையை பாரு. பாக்குறேன். ஒரு இசையில வேலை பார்த்தா வேலை கஷ்டமே தெரியாது. ஆபீசர் வர்றாரு. நீ கிராமத்துல ஏழைங்களை ஏமாத்தி 5-10 கொடுத்து நிலத்தை வாங்குறியே, அது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் குல்லா போட்டு ஒரு ஆபீசர் வர்றாரு. டண்டன கிடி நக்கடி நக்கடி டண்டன கிடி நக்கடி நக்கடி. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. வந்த உடனே ஆபீசரையே கவுத்திட்டியே. ஏன் சார் கீழே பாக்குறது இல்லையா? உட்காருங்க. ஐயா, சோடா வேணுமா பீடா வேணுமா? அவர் சோடாவும் குடிக்க மாட்டாரு, பீடாவும் போட மாட்டாரு. சோழியம் குடுமி சும்மா ஆடாது. நான் வந்து குழி குழம்பு வைக்கிறேன், இருந்து சாப்பிட்டு போங்க. ஐஸ் அதெல்லாம் நான் சாப்பிடுறது இல்ல. சாப்பிடுறது இல்லையா? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. யார் நீ? ஆத்தா, என்ன தெரியலையா? நான் தான் மதி. ஆத்தாவா? இது என்ன மெட்ராஸ் பாஷையா இல்ல வேற ஒரு பாஷையா? சும்மா இருங்க, நம்ம பையன். ஏய், எங்கடா குடுமி? ஒட்டிக்க வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லப்பா, பட்டணத்துல வெட்டிட்டேன்ல. பட்டணத்துல வெட்டிட்டாங்களா? ஆமா, ஏன்டா? பட்டணத்து பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கீங்களா? அதனாலதான் குடுமையெல்லாம் வெட்டி பேண்ட் எல்லாம் போட்டேன். இனிமேல் இப்படித்தான் இருப்பேன். வெட்டினது ஒரு வகைக்கு நல்லதுதான். இல்லைன்னா ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா பொண்டாட்டிங்க புருஷனுக்கு குடுமையில பிடிக்கிறாளுங்க. அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே வெட்டிட்டேன். நீ சும்மா இருங்க. ராசா, நீ வா சாப்பிடு. ஏய், ஒட்டிக்கல இருக்க முடி பத்திரம். ஏதாவது சவுறு முடி செய்யலாம். டண்ட நக்கடி 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 டண்ட நக்கடி நக்கடி நக்கடி. ஏன்பா குப்பு, உன் பொண்ணு பீர்க்கங்கா மாதிரி வளர்ந்துருக்கிறா, நீ வெண்டைக்காய் மாதிரி வளவளன்னு பேசுற. ஒரு கத்திரிக்காய் மாதிரி குட்டியாவோ இல்ல முருங்கா மாதிரி நெட்டையாவோ சட்டு புட்டுன்னு ஒரு மாப்பிளைய பார்க்க கூடாது? ஏ மாமா, நீங்க கோர்ட்டுக்கு போறீங்களா இல்ல காய்கறி கடைக்கு போறீங்களா? என்ன பண்ண சொல்லிட்டு சரிப்பா, பொண்ணு பயந்துக்க. இங்க பாருப்பா, இவ BA பாஸ் பண்ணிட்டான். இவனை விட அதிகமா படிச்ச மாப்பிளையை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றான். அப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிட்ட போனா அவன் காரை கொடு, வீட்டை கொடு, ஸ்கூட்டரை கொண்டா அப்படிங்கிறான். ஆமா மாமா, எனக்கு வரப்போறவரு அட்லீஸ்ட் ஒரு MA படிச்சிருக்க வேண்டாமா? என் கைவசம் ஒரு மாப்பிள்ளை இருக்கான். சப்ஜாடா கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவோமா? எங்க இருக்கான்? எங்க கிராமத்துல தான். பேரு மதியழகன் MA மதியழகன். MA வா? ஏன் படிக்க கூடாதா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காமா, பெரிய இடம்.
எக்கச்சக்கமா கேட்பாங்களேப்பா. அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் சொல்ற மாதிரி ஒரு போடு போட்ட அந்த இடத்தையே பேசி முடிச்சிடலாம். எப்படி? அவங்க வீட்டுல யாருமே படிச்சது இல்ல. மாப்பிள்ளைமா? அவர் நீங்களா? அவங்க பாட்டுல 20,000 கூட 30,000 கூடன்னு கேட்டா அதை என்னால கொடுக்க முடியுமா? உன்னால கொடுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா புரியுதுப்பா. எப்படி சொன்னேன் தெரியுமா? இதோ இங்க கிடக்கிற நாற்காலியை வச்சு சொன்னேன். இத பாரு, இந்த கல்யாணம் நடக்கணும்னா ஒரே ஒரு பொய் சொன்னா போதும். பொய்யா? ஆமா, ஓம் பொண்ணு படிக்கவே இல்லைன்னு சொல்லணும். ஏன் இப்படி சொல்லணும்? விஷயம் இருக்கே, படிச்ச பொண்ணு மருமகளா வந்துட்டா எங்க மாப்பிளைய பிரிச்சு தனியா கூட்டிக்கிட்டு போயிடுவாளோன்னு அந்த வீட்டுல இருக்கிறவங்க பயப்படுறாங்க. அதனால எதுக்குமே உதவாத உன் பிஏ டிகிரியை மறைச்சு வச்சுட்டு மருமகளா போ. அம்மா, எந்த அப்பனும் பொண்ணை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்றேன். இந்த கல்யாணத்துக்காக ஒரே ஒரு பொய்யை மட்டும் சொல்லுமா. சொல்லுமா, சொல்லு. சரி, நான் போய் சொல்றேன். ஏண்டா, எனக்கு வரப்போறவரு என்னை விட அதிகம் படிச்சவரு. எம்ஏ வாச்சே. அப்பா, இருக்கிறத இல்லைன்னு இல்லாத இருக்குன்னு சொல்லிவிட்டேன். சும்மா சொல்லப்படாது. அரசியல நமக்கு பெரிய எதிர்காலமே இருக்கு. போடு மீட்டுடா. சில்லுண்டு உங்க வீட்டுக்கு வைக்கலையா? கடலாசி போட்டிருக்காரு. ஆமா, அரசாங்கத்துல உனக்கு முழு சம்பளம் தர்றாங்களா பாதி சம்பளம் தர்றாங்களா? எது கேக்குற? இல்ல, வீட்டுல கொண்டு போய் கொடுக்க வேண்டிய கடைசாட்சிய பாதி வழியே கொடுத்துட்டு போறீங்களேன்னு கேட்டேன். நீ கேள்வி வேற கேக்குறியா? அரசாங்கத்துல வேலை செய்யறவங்கிட்ட கேள்விதான் கேட்க முடியும். பதில் எங்க சொல்ல போறீங்க? போயிட்டே பாரு. ஏய், இங்கே இது இந்த கடைசாட்சிய வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இங்கே இருக்கோம்.